இன்னைக்கு நம்ம பொண்ணோட வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கு காரணமே அவங்கதான். ஏங்க, நான் அவங்கள அவ்வளவு கேள்வி கேட்டேனே, அவங்களால ஒரு பதில் சொல்ல முடிஞ்சுச்சா? சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அத்தனையும் உண்மை. இந்த கல்யாண மண்டபத்துல அவங்க என்கிட்ட சொன்ன போது நான் அவங்க கிட்ட எவ்வளவு கெஞ்சினேன் தெரியுமா? தயவு செஞ்சு என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க, அடுத்து 2 பொண்ணுங்க இருக்கு, எவ்வளவோ கெஞ்சினேன். அவங்க எதையுமே காதுல வாங்காம சுயநலமா ஆண்டாளமா பழி வாங்கறதுக்காக இப்ப நம்ம பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. வீடு அவங்க என்ன பண்ணுவாங்க? அதான் இதேச்சு அவங்கள பார்த்ததும் என்னால அடக்க முடியல. அதான் இறங்கி போய் நல்ல நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு வந்தேன். ஹலோ தம்பி. சொல்லுங்க அத்தை. அத்தை என்னாச்சு? எதுக்கு அழறீங்க? என்ன தம்பி தெரியாத மாதிரி கேக்குறீங்க? உங்க பாட்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா? பாட்டியா? பாட்டி என்ன பண்ணாங்க? அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதா தம்பி? தெரியாத அத்தை, என்ன சொல்லுங்க. உங்க பாட்டி எங்க மேல மான நஷ்ட வழக்கு போட்டு இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க தம்பி. என் பொண்ணு தென்றல் உங்க பாட்டி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. நீங்க தான் எப்படியாச்சும் உங்க பாட்டிய சமாதானப்படுத்தி எங்களை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தணும். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் தம்பி. பாட்டி அந்த அளவுக்கு எல்லாம் போவாங்கன்னு என்னால நம்பவே முடியல. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஐயோ தம்பி, அந்த கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், நான் சொல்றது எல்லாம் உண்மை. நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா நான் என் பாட்டிய சும்மா விட மாட்டேன். ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? ஏற்கனவே கல்யாண மண்டபத்துல நான் தென்றலுக்கு சப்போர்ட் பண்ணாம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தென்றல் என் மேல பயங்கர கோவத்துல இருக்கா. அவளை எப்படி காம்ப்ரமைஸ் பண்றதுன்னு தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா அவளை இப்படி அடுத்தடுத்து கோவப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க பாட்டி, அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல வெறும் நன்றி கடனுக்காக மட்டும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அந்த நேரத்துல அங்க இருந்த அத்தனை பேரும் உங்களுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. உங்களுக்குன்னு சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தர் கூட இல்ல. அப்போ உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. அதனாலதான் தென்றல் என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்லன்னு நான் அவளை விட்டு கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். அதுக்கு பரிகாரமா நீங்க என்ன இப்படித்தான் கஷ்டப்படுத்துவீங்களா? தென்றல் இல்லாம என்னால வாழ முடியாது பாட்டி. எனக்கு அவ வேணும். தயவு செஞ்சு இந்த கேஸ ப்ளீஸ் வாபஸ் வாங்குங்க. என்ன பாட்டி யோசிக்கிறீங்க? இப்ப நீங்க இந்த கேஸ வாபஸ் வாங்க போறீங்களா இல்லையா? தென்றல் எப்படியாவது சமாதானப்படுத்தி நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீங்க திரும்ப திரும்ப அவளை கோவப்படுத்தாம இருக்கணும் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, கேஸ வாபஸ் வாங்கிருங்க. பாட்டி, நீங்க இப்ப இந்த கேஸ வாபஸ் வாங்கலன்னா அப்புறம் நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். உங்க பார்வையிலேயே படாம யாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுவேன்.
என்ன இவன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான்? இப்ப இவனை எப்படி சமாளிக்கிறது? இவனையும் சமாதானப்படுத்தணும், அதே நேரம் கேஸையும் வாபஸ் வாங்க கூடாது. அப்பதான் அந்த தென்றல் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்பா. என்ன பண்ணலாம்? நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க கேட்க மாட்டீங்களா? சரி பாட்டி, நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறேன். ஆகாஷ், ஆகாஷ், நீ என்ன புரிஞ்சுகிட்டது இவ்வளவுதானா? நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினதே தென்றல உன் கூட சேர்த்து வைக்கத்தா. அந்த அம்மா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி. அவங்கள எதிர்த்து இந்த கேஸ்ல நம்மளால ஜெயிக்க முடியுமா? அதான் பேசாம மன்னிப்பாது கேட்டுலான்னு நானும் அப்பாவும் நேர்ல போய் அந்த அம்மாவை பார்த்து மன்னிப்பு கேட்டோம். ஆனா அந்த அம்மா நாங்க மன்னிப்பு கேட்டா பத்தாது, தென்றல் வந்து என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆகாஷ் தம்பி கிட்ட கூட நான் போன்ல பேசி பார்த்தேன். அவரும் அவர் பாட்டி கிட்ட பேசிட்டு தென்றல வந்து பாட்டி கிட்ட ஒரே ஒரு சாரி மட்டும் கேட்க சொல்லுங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு சொல்றாரு. நீதான் மீம்பு பிடிச்சவளாச்சே, நீ எப்படி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுருவ? கேட்டாதான் உன் தலையில இருக்கிற கிரீட கீழே இறங்கிடுமே. இந்த கேஸ்ல அந்த அம்மாவை ஜெயிக்க முடியாம நம்ம எல்லாரும் குடும்பத்தோட செத்தாலும் பரவாயில்ல. உனக்கு உன் தன்மானம் தானே முக்கியம். 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத உன் தன்மானத்தை விட்டு கொடுத்து நீ அவங்க கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்டுருவியா என்ன? நீ கேட்க மாட்ட, நீ கேட்கவே மாட்ட. வழியே இல்ல, நம்ம எல்லாரும் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக வேண்டியதுதான். தென்றல், அது உன்னை அந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றதுக்கு எனக்கு மனசு இல்லம்மா. ஆனா அந்த அம்மாவோட கோபத்தை தணிச்சு இந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலம்மா. அந்த அம்மா பத்தி உனக்கு நல்லா தெரியும். வீம்பு பிடிச்ச மனுஷன் அந்த அம்மா. ஒரே ஒரு மன்னிப்பு தானே, ப்ளீஸ் கேட்டுருமா. அப்பா என்னப்பா நீங்க? பாத்தீங்களா பாத்தீங்களா, இப்ப கூட அவ வாயில இருந்து மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை வருதான்னு பாத்தீங்களா? மா இப்ப என்ன? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவுதானே? கேட்டு தொலைறேன். நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு உண்மையா தானே சொல்ற? இல்ல இப்ப என் வாய அடைக்கிறதுக்காக சமாளிக்கிறதுக்காக சொல்றியா? நான் உண்மையை தான் சொல்றேன். நாளைக்கு முதல் வேலையா அவங்கள நேர்ல பார்த்து மன்னிப்பு கேக்குறேன், போதுமா? ஆண்டாள், இப்ப என்னத்தை யோசிச்சுக்கிட்டு இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கே இங்கேயும் நடந்துகிட்டு இருக்க? நேத்து நான் சண்முகத்துக்கிட்டையும் லட்சுமி கிட்டையும் அவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பியும் இன்னும் அந்த தென்றல் என்ன தேடி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கல. அதான் அவ குடும்பத்து மேல
நான் போட்ட மான நஷ்ட வழக்க இன்னைக்கே கோர்ட்ல ஹியரிங் கொண்டு வந்துடலான்னு இருக்கேன். வேண்டாம், அதான் தென்றலோட அப்பா அம்மா வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்காக தென்றலும் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு அடம் பிடிக்கிற? இதெல்லாம் அநாகரிகமா தெரியல உனக்கு? நீயும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அந்த கேஸ வாபஸ் வாங்க பாரு. என்னது? அந்த தென்றல் என்கிட்ட மன்னிப்பு கேட்காம நான் போட்ட கேஸ வாபஸ் வாங்கிடுவேனா? இப்பவே நான் வக்கீலுக்கு போன் பண்ணி அந்த கேஸை இன்னைக்கு ஈவினிங்கே ஹைகோர்ட் கேஸ் லிஸ்ட்ல கொண்டு வரேன் பாருங்க. என்ன லட்சுமி? அம்மா, நேத்து அவ்வளவு தூரம் வான் பண்ணியும் இன்னும் உன் பொண்ணு என்ன தேடி வராமலேயே இருக்காளே. நான் உன் குடும்பம் மொத்தத்தையும் கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினாதான் உன் பொண்ணுக்கு புத்தி வருமா? அம்மா அம்மா அம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்கம்மா. இப்போ தென்றல் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கா. என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாம்மா, உண்மையாவே அவ இங்க இருந்து கிளம்பி 20 நிமிஷம் ஆச்சுமா. என்ன பாட்டி இதெல்லாம்? நீங்க ஏன் மேலையும் என் குடும்பத்து மேலையும் மான நஷ்ட வழக்கு போட்டு வக்கீல் நோட்டீஸ் வேற அனுப்பியிருக்கீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? என் மேல இருக்கிற கோவத்துல எதுக்காக என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? நீங்க வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறது தெரிஞ்சு வீட்ல என் அப்பா அம்மா தங்கச்சிங்க தம்பி எல்லாருமே திகைச்சு போயிருக்காங்க. வீட்ல யாரும் நிம்மதியாவே இல்ல. காலையில இருந்து யாரும் சரியா சாப்பிட கூட இல்ல. உங்களுக்கு என் மேலதானே கோவம்? எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. தயவு செஞ்சு என் குடும்பத்தை விட்டுடுங்க பிளீஸ். என்னடி பாக்குற? வந்து கால்ல விழு. இல்லன்னா நாளைக்கு காலையில சரியா 10 மணிக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படியெல்லாம் நடக்க கூடாதுன்னா ஒழுங்கா வந்து என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. உங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்காம நேத்து நான் அப்படி பேசிட்டேன். தயவு செஞ்சு அதை மனசுல வச்சுக்காம கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி தயவு செஞ்சு இந்த கேஸ வாபஸ் வாங்கிடுங்க பாட்டி. அவ்வளவு சீக்கிரம் நான் அந்த கேஸ வாபஸ் வாங்கிடுவேனா? என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் கேப்பேன்னு என் கால்ல விழுந்து கதறினாதான் நான் அந்த கேஸையே வாபஸ் வாங்குவேன். என்னடி பாக்குற? வந்து என் கால்ல விழு. இல்லன்னா நாளை காலையில சரியா 10 மணிக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. நீங்க வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டா உடனே நான் பயந்துருவேனா? உங்களை பார்த்து பயந்த தென்றல் எப்போவோ காணாம போயிட்டான். இப்போ உங்க முன்னாடி நிக்கிறது புது தென்றல். இந்த தென்றல் யார பார்த்தும் எதுக்காகவும் பயப்பட மாட்டான். ஏய், ஷோ ஷோ
உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவீங்க? தப்பு பண்ணது நீங்க, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? இப்ப சொல்றேன், என்கிட்டயும் என் அப்பா அம்மா கிட்டயும் நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கலன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஏய் நிறுத்தடி. யார்கிட்ட வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் வந்து உன்கிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் மன்னிப்பு கேட்கணுமா? என்ன தைரியத்திலடி என்கிட்ட நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எல்லாம் என் அத்தை கொடுத்த தைரியத்துலதான். என்னது உன் அத்தையா? இல்ல. ஹலோ, அவங்க இல்ல. அத்தை, இப்ப நீங்க எதுக்காக தென்றல் மேலையும் அவ குடும்பத்து மேலையும் இப்படி ஒரு மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கீங்க? உங்களை பத்தின உண்மையெல்லாம் நான் தென்றல் கிட்ட சொன்னதுனால தென்றல் உங்க குடும்பத்துக்கு மருமகளா வர முடியாதுன்னு கல்யாணத்தை நிறுத்திட்டா. அதனால அவளுக்கு சப்போர்ட் பண்ணி மாதர் சங்கத்திலிருந்து வந்து உங்களை பயங்கரமா மிரட்டிட்டு போயிருக்காங்க. அந்த கோவத்துல நீங்க தென்றல் வீட்டுக்கு போய் அவளையும் அவ குடும்பத்துல இருக்கிறவங்களையும் மிரட்டலான்னு பாத்தீங்க. ஆனா உல்டாவா அவங்கதான் உங்களை மிரட்டி அனுப்பியிருக்காங்க. அதனால அவங்கள எப்படியாவது உங்களுக்கு அடிபணிய வைக்கணும்னு முடிவு பண்ணி அவங்க மேல இப்படி ஒரு மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கீங்க. கரெக்டா? எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா நீங்க இப்படி ஒரு வழக்கு போட்டதுக்கு இந்த சாரதா தானே மூல காரணம். அதனாலதான் நீங்க போட்ட இந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லி இந்த சாரதாவே உங்களை தேடி வந்திருக்கேன். நீ சொல்லிட்டா நான் கேஸ வாபஸ் வாங்கிடுவேனா? இப்பவே நான் லாயர் கிட்ட சொல்லி இன்னைக்கு ஈவினிங்கே இந்த கேஸ கோர்ட்ல ஹியரிங்க்கு கொண்டு வந்து இவளையும் இவ குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் ஜெயிலுக்கு அனுப்புறேன்டி. நீங்க இந்த கேஸ கோர்ட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா கடைசியில விசாரணை முடிஞ்சு ஜெயிலுக்கு போக போறது தென்றலோ தென்றல் குடும்பத்துல இருக்கிறவங்களோ இல்ல, உங்க கூட சேர்ந்து உங்க புருஷனும் ஏன் புருஷனும் ஜெயிலுக்கு கூடவே வந்துருவாங்க. ஏன்னா குற்றம் செஞ்ச முதல் அக்யூஸ் நம்பர் 1 நீங்க தான். அந்த குற்றத்தை எல்லாம் கூடவே இருந்து வேடிக்கை பார்த்த அக்யூஸ் நம்பர் 2 அவர். அக்யூஸ் நம்பர் 3 இவர். அதாவது A1, A2, A3 அப்படின்னு ஆர்டரா உங்க 3 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடும். ஆண்டாள், ஜட்ஜா இருந்து நான் தீர்ப்பு சொல்லி பல பேரை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கேன். ஆனா உனக்கு புருஷனா வந்த பாவத்துக்காக உன் கூட சேர்ந்து என்னையும் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுவா போல இருக்க. என்ன மாமியாரே, சப்த நாடியும் அடங்கி ஒடுங்கி அமைதியா நிக்கிறீங்க போல இருக்கு. ஆரம்பத்துல தென்றல் கிட்ட ஓவரா சவுண்ட் விட்டீங்க, இப்ப அந்த சவுண்ட் எல்லாம் எங்க போச்சு? தென்றல் கிட்ட என்ன சொன்னீங்க? அவ உங்ககிட்ட மன்னிப்பு கேக்கலன்னா நாளைக்கு காலையில சரியா 10 மணிக்கு அவளையும் அவ குடும்பத்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுமா? இப்ப நான் சொல்றேன்,
மரியாதையா நீங்க இந்த கேஸ வாபஸ் வாங்கலைன்னா நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில சரியா அதே 10 மணிக்கு போலீஸ் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணும். உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி நானே உங்க மேல கேஸ் கொடுத்துருவேன். நீங்க கேஸ வாபஸ் வாங்க போறீங்களா இல்ல நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஜெயிலுக்கு போக போறீங்களான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அத்தை, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, போலாமா? போலாம். என்ன மாமியாரே அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறீங்க? சீக்கிரம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க. வரட்டா? அத்தை, கை கொடுங்க. சரியான நேரத்துக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. இதை ஏமா உதவின்னு சொல்றேன்? என்னோட கடமைன்னு சொல்ல. அத்தை, நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன். சரிம்மா. ஆண்டாளம்மா கிட்ட நீ மன்னிப்பு கேட்டியா இல்லையான்னு இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? கேட்டேன். நிஜமாதான் சொல்றியா? உண்மையாவே அவங்கள பார்த்து நீ மன்னிப்பு கேட்டியா? மா, அதான் கேட்டேன்னு சொல்றேன்ல. எனக்கு தூக்கம் வருது, ஆளு விடு. என்னங்க, இவ சொல்ற துணியை பார்த்தா இவன் நிஜமாவே அந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பான்னு எனக்கு தோணல. அங்க என்னத்த பண்ணி தொலைச்சாலும் தெரியல. இந்த குழப்பத்தோட இன்னைக்கு ராத்திரி நான் தூங்குன மாதிரி தான். மா, அக்கா போய் சொல்ல மாட்டாமா, நிஜமாவே மன்னிப்பு கேட்டிருப்பா. நீ குழப்பம் இல்லாம நிம்மதியா போய் தூங்கு. குட் நைட் பா. குட் நைட். லக்ஷ்மி, தென்றல் மன்னிப்பு கேட்டிருப்பாதான் நானும் நினைக்கிறேன். வேலைவ கேட்காம இருந்தா நாளைக்கு காத்தால அந்த ஆண்டாளம்மாவே உனக்கு போன் பண்ணுவாங்க. இப்ப போய் நிம்மதியா தூங்கு, அவளையும் தூங்க விடு. வா, வாங்குறேன். ஆண்டாளம்மா, உங்க மூத்த மருமக சாரதா எவிடன்ஸோட உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுவும் ஸ்ட்ரைட்டா மேஜிஸ்ட்ரேட்டையே பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனால நான் உங்களை அரெஸ்ட் பண்ணேன். அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன். கான்ஸ்டபிள், இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. உனக்கு என்ன திமிர் இருந்தா என்னையே அரெஸ்ட் பண்ண வந்திருப்ப. என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ இந்த போஸ்டிங்ல இருந்துருவியா? ஆண்டாளம்மா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் மத்த போலீஸ் மாதிரி கிடையாது. யாருக்கும் பயப்பட மாட்டேன். என் கடமையை செய்ய விடாம தடுக்கிறவங்க யாரா இருந்தாலும் நான் யோசிக்கவே மாட்டேன். அடி பின்னி எடுத்துருவேன். என்னது? என்ன நீ அடிச்சிருவியா? எங்க அடிச்சு பாரு. வேண்டாம், போதும் போதும் போதும். கை நீட்டிடுறேன். அந்த விலங்கிறது மாட்டுமா? பணம் இருக்கிற திமிர்ல நீங்க யாரு வாழ்க்கை வேணும்னாலும் நாசம் பண்ணுவீங்களா? உங்க குடும்பத்துக்கு வர மருமகளை உங்க இஷ்டத்துக்கு கொடுமைப்படுத்துவீங்களா? இப்ப நான் தான் மாமியாரு. இந்த மாமியாரோட அடி எப்படி இருந்தது?
சூப்பர் சூப்பர், நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு. என்ன சூப்பர்? அப்படியோ சூப்பர் சூப்பர் கத்திக்கிட்டு என்ன ஆச்சு? அது இருக்கட்டும், இங்க யாரோ ஆண் அலற சத்தம் கேட்டுச்சே, யார் அது? அது நான் தான். ஏன் என்னாச்சு? அது ஒரு கெட்ட கனவு, விடுங்க. கெட்ட கனவா? என்ன கனவு? போலீஸ் உன்னை வந்து அடி பின்னி எடுத்து அரெஸ்ட் பண்ற மாதிரி தானே கனவு கண்ட? அதானே நான் சொல்றது கரெக்ட் தானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நானும் அதே கனவை தான் கண்டேன். அப்போ போலீஸ் என்ன அடிச்சு அரெஸ்ட் பண்ணது உங்களுக்கு சூப்பரா இருக்கு. திரும்ப என் கையில சிக்காமையா போயிடுவீங்க. அப்போ வச்சுக்கிறேன். என்ன, எதுக்கு வந்திருக்கீங்க? நேத்து தென்றல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி அனுப்பி வச்சேன். நேத்து நைட்டே நான் தென்றல் கிட்ட கேட்டேன், அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டியான்னு. அதுக்கு அவ மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னா. அம்மா, அவ உங்ககிட்ட நல்லதனமா மன்னிப்பு கேட்டாளா? அவ மன்னிப்பு கேட்டதுனால நீங்க சமாதானம் ஆயிட்டீங்களான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம். ஓ, உன் பொண்ணு அப்படியா சொன்னா? நீங்க சொல்றது புரியல. அப்படியாண்ணா? அதான் இப்ப சொன்னியே, உன் பொண்ணு என்கிட்ட மன்னிப்பு கேட்டதா சொன்னான்னு. நிஜமாவே அப்படித்தான் சொன்னாளா? ஆமாமா, அவ அப்படித்தான் சொன்னா. நீங்க ஏமா இவ்வளவு சந்தேகமா கேக்குறீங்க? அப்படின்னா அவ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலையாமா? சொல்லுங்கம்மா, இப்பவே அவளுக்கு போன் பண்ணி இங்க வர சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நேத்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டதே போதும். ஓ, அப்படின்னா அவ நிஜமாவே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாளா? ஆமா ஆமா, அவ என்கிட்ட நல்லாவே மன்னிப்பு கேட்டா. அவ என் கால்ல விழுந்து கதறி கண்ணீர் விட்டு பயங்கரமா அழுது மன்னிப்பு கேட்டா. அதனால எனக்கு அவ மேல இறக்கம் வந்துடுச்சு. அப்புறம் ஆகாஷும் அவளுக்காக என்கிட்ட ரொம்ப கெஞ்சினா. அதான் போனா போகுதுன்னு நான் உன் பொண்ண மன்னிச்சு வக்கீல் கிட்ட கேஸையும் வாபஸ் வாங்க சொல்லிட்டேன். அம்மா, நீங்க இவ்ளோ சீக்கிரம் என் பொண்ண மன்னிச்சு கேஸையும் வாபஸ் வாங்க சொல்வீங்கன்னு நாங்க நினைக்கல. ரொம்ப நன்றிமா. அதெல்லாம் இருக்கட்டும். இனிமேலாவது உன் பொண்ண என்கிட்ட மரியாதையா நடந்துக்க சொல்லு. இல்லன்னா திரும்பவும் கேஸ போட்டுருவேன். புரியுதா? புரியுது புரியுது. இனிமே என் பொண்ண உங்ககிட்ட மரியாதையா நடந்துக்கிற மாதிரி கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க கிளம்புங்க. நீ நேத்து ஆண்டாளம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னல, எனக்கு அதுல நம்பிக்கை வரல. அதான் அந்த அம்மாவை நேர்ல பார்த்து நீ உண்மையாவே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அங்க போயிட்டு வரோம். சரி, இப்ப அந்த அம்மா என்ன சொன்னாங்க? நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டது உண்மைதானாமே? அதுவும் நீ சாதாரணமா மன்னிப்பு கேட்கலையாமே, அவங்க கால்ல விழுந்து என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கெஞ்சி கதர்னியாமே.
எதுக்கு தென்றல் நீ கால்ல எல்லாம் விழுந்த? சும்மா மன்னிச்சிருங்கன்னு வெறும் வார்த்தையிலேயே சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. பரவாயில்ல விடு, பெரிய மனுஷி தானே. நீ அவங்க கால்ல விழுந்ததுல ஒன்னும் தப்பு இல்ல. அதனாலதான் தென்றல், அந்த அம்மா பாவம்னு உன் மேல இறக்கப்பட்டு இவ்வளவு சீக்கிரமா கேஸ வாபஸ் வாங்கிருக்காங்க. என்னது, கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்களா? அதானே, அவங்க கேஸ வாபஸ் வாங்காம இருந்திருந்தா அந்த பாட்டி ஒரு வழி பண்ணிருப்பேன். தப்பிச்சிட்டாங்க. என்னடி சொல்ற? கேஸ வாபஸ் வாங்கணுங்கிறதுக்காக தானே அவங்க கிட்ட நீ போய் மன்னிப்பெல்லாம் கேட்டு வந்திருக்க. அப்புறம் இப்படி பேசுற? நான் எப்படி அவங்க கால்ல விழுவேன்? நேத்து நடந்ததே வேற. அத சொல்லாம அந்த பாட்டி உங்ககிட்ட வேற சொல்லிருக்காங்க. என்னமா சொல்ற? அங்க அப்படி என்ன நடந்துச்சு? நேத்து என்ன நடந்ததுன்னா, கரெக்ட், நான் கலைக்க மாட்டேன்னு சொன்னதும் புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம என்ன வீட்டை விட்டு துரத்துனது. அதுக்கப்புறம் வீடு தேடி போய் மிரட்டி இவங்க அப்பா அம்மா சாவுக்கு நீங்க காரணமா இருந்து, மொத்தத்துல நீங்க இந்த கேஸ கோர்ட்டுக்கு கொண்டு போனா ஜெயிலுக்கு நீங்க மட்டும் இல்ல, உங்க கூட சேர்ந்து உங்க புருஷனும் ஏன் புருஷனும் ஜெயிலுக்கு கூடவே வந்துருவாங்க. இப்ப நான் சொல்றேன், மரியாதையா நீங்க இந்த கேஸ வாபஸ் வாங்கலன்னா நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில சரியா அதே 10 மணிக்கு போலீஸ் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணும். என் மிரட்டலுக்கு பயந்து கேஸ வாபஸ் வாங்கிட்டு என்னமோ நான் மன்னிப்பு கேட்டேன், அதனாலதான் கேஸ வாபஸ் வாங்கினேன்னு உங்ககிட்ட கதை விட்டுருக்காங்க அந்த பாட்டி. அக்கா சூப்பர், இது செம்ம ட்விஸ்டால இருக்கு. சும்மாடி, நீ அடங்கவே மாட்டியா? ஏதோ நீ மனசு மாதிரி மன்னிப்பு கேட்ட, அதனாலதான் அந்த அம்மாவும் கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு நான் நிம்மதியா இருந்தேன். ஆனா நீ அந்த சாரதாவை கூட்டிட்டு போய் அந்த அம்மாவை இன்னும் மேல கோவப்படுத்திட்டு வந்திருக்க. ஏன் இப்படி புத்தி இல்லாம நடந்துக்கிற? மா, திமிர் பிடிச்ச அந்த பாட்டி கிட்ட அப்படிதான் நடந்துக்கணும். அப்பதான் அந்த பாட்டி ஒழுங்கா அடங்கி இருக்கும். அப்பா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். போயிட்டு வாமா. நிலா, வரேன்டி. பாய்க்கா. வரேம்மா. என்ன இழிப்பு? அவ அந்த சாரதா கூட சேர்ந்து என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா? அத பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்காம அவளை என்னமோ சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்புறீங்க. வேற என்ன பண்ண சொல்ற? அவ பண்ணதான் கரெக்ட். அதை விட்டுட்டு உன்ன மாதிரி ஆண்டாளம்ம கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருந்தா எப்ப பார்த்தாலும் கெஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். போய் வேலையை பாரு. ஆண்டாளம்மா, அந்த தென்றலை பார்க்க எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஆகாஷ் வேற அவ மேல பரிதாபப்பட்டு என்ன ரொம்ப கெஞ்சினான். அதான் போயிட்டு போறான்னு கேஸ நானாவே வாபஸ் வாங்கிட்டேன். ஓ, கேஸ வாபஸ் வாங்கிட்டீங்களா? சூப்பர் அத்தை, வெரி குட். ஆனா தென்றல் மேல பரிதாபப்பட்டுதான் நீங்க கேஸ வாபஸ் வாங்கினேன்னு சொன்னத என்னால ஏத்துக்க முடியல. சரி விடுங்க, நீங்க ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல. மொத்தத்துல அந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டீங்கல்ல, எனக்கு அது போதும். இனிமேலாவது தேவையில்லாம தென்றல சீண்டி பாக்காதீங்க. ஏன்னா தென்றல் புயல் மாதிரி, அவளுக்கு சப்போர்ட் பண்றேன்னா சூறாவளி மாதிரி. எங்களை நெருங்குனீங்கன்னா ஆபத்து உங்களுக்கு தாங்கிறத இனிமேலாவது புரிஞ்சுக்கணும். அவ சந்தோஷமா நடக்க வேண்டிய கல்யாணத்தை தேவையில்லாம ஓம் பேச்ச கேட்டுக்கிட்டு உன்ன மாதிரியே வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிக்கிறா. இனிமே அவளை எவன் கட்டிப்பான்? அவ்வளோ பெரிய வாழ்க்கைய வேணான்னு தொலைச்சிட்டு நிக்கிற அந்த தென்றலை பார்த்தா எவனோ அவ ராசி இல்லாதவன்னு சொல்லி ஒதுங்கித்தான் போவான். இனி எவனும் சந்தோஷமா அவளை கல்யாணம் பண்ணிக்க முன் வர மாட்டான். ஏன் வரமாட்டான்? அடுத்தவன்லாம் எதுக்கு?
தென்றல் ஓகே சொன்னா அடுத்த நிமிஷமே அவ கழுத்துல தாலி கட்டதான் உங்க பேரன் எப்பவும் தயாரா இருக்கானே. யாரு? ஆகாஷ சொல்றியா? உங்க பேரங்கிறது ஆகாஷ் மட்டும் இல்ல, என் பையன் சித்துவும் தான். தென்றல் ஓகே சொன்னா உடனே அவ கழுத்துல தாலி கட்ட தயாரா இருக்கான்னு சொன்னேன். இப்ப எதுக்கு முறைக்கிறீங்க? இது என்ன உங்களுக்கு புது தகவலா? நான் தான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, என் பையன் சித்து தென்றல சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கான். அதனால நீங்க இனிமே தென்றல் வாழ்க்கைய பத்தி கவலைப்படவே வேணாம். அவளுக்கு என் பையன் சித்து இருக்கான். சித்துவுக்கும் தென்றலுக்கும் நான் கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைப்பேன். என்ன அடுத்த சவாலா? ஆமா, அப்படிதான் வச்சுக்கங்களேன். பையன் சித்துவ கட்டிக்க தென்றல் எப்படி சம்மதிப்பா? தென்றல உன்னால சம்மதிக்க வைக்க முடியுமா? ஏன் முடியாது? எழுதி வச்சுக்கங்க. எண்ணி இன்னும் ஒரே மாசத்துல நான் எப்படியும் தென்றலுக்கு என் புள்ள காதல புரிய வச்சு அவளுக்கும் என் பையன் சித்துவுக்கும் கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன். இது சவால். இதுக்கு முன்னால நீ போட்ட சவால்ல நீ ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இந்த சவால்ல உன்னால ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா உன் பையனை கட்டிக்கிறதுக்கு தென்றல் என்னைக்குமே சம்மதிக்க மாட்டா. சம்மதிப்பா. சம்மதிக்க வச்சு காட்டுறேன். பார்க்கலாண்டி, பார்க்கலாம்.